ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இந்தியா இந்த செமிஃபைனல்ல 4 விக்கெட் கையில வச்சுட்டு ஜெயிச்சிருக்கா. இப்ப அவ ஃபைனல்ல அவளோட இடத்த புக் பண்ணிருக்கா. நியூசிலாந்து வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா போட்டியில யாரு ஜெயிக்கிறாளோ அவ இந்தியாவுக்கு எதிரா ஃபைனல்ல விளையாட போறா. இப்ப நம்ம இந்த ரிவ்யூக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் 11 ஓட பார்த்தோம்னா நான் ப்ரீவியூ வீடியோல கூட சொன்னேன். இந்த இந்தியன் 11ல அவ அந்த நியூசிலாந்து மேட்ச்ல இருந்து ஒரு மாற்றம் இருக்காதுன்னு நான் சொன்னேன். அது கரெக்டா தான் அமைஞ்சுது. ஆனா நான் அந்த வீடியோல என்ன சொன்னேன்னா, என்னோட 11 படி அந்த லீட் சீமர் இப்ப நான் ஒரு வார்த்தைய நிறைய தடவை யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது மேட்ச் ஷார்ப்னஸ். முகமது ஷமி ஓகே இந்த மேட்ச் நன்னா போட்டு அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷம் படுறேன். நான் அந்த வீடியோலயே சொன்னேன், அவர் நன்னா போட்டுன்னா நான் ரொம்ப சந்தோஷம் தான் படுவேன்னு சொன்னேன். நன்னா போட்டுட்டார். ஆனா அந்த மேட்ச் ஷார்ப்னஸ்ன்னு பார்த்தோம்னா முடிஞ்ச அளவுக்கு நன்னா போடுறதுன்னு சொல்லலாம். ஏன்னா இது இந்த ப்ரீவியஸ் மேட்சஸ். ஏன்னா இந்த பங்களாதேஷ் கிட்ட 5 for 53 எடுத்துறதோட அப்படியும் இப்படியும் தான் அவரோட பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. அவரோட தப்பு இல்லை. ஏன்னா இஸ் ரிட்டர்னிங் ஃப்ரம் இன்ஜுரி அண்ட் he is not really அந்த ஒரு மேட்ச் ஷார்ப்னஸ் இந்த மேட்சஸ் that he has played he has not really demonstrated unfortunately despite he has bowled well given that limitation. இப்போ ஹர்ஷ்தீப் சிங் அவர் ஒரு சில நாளா இப்ப நிறைய மேட்ச் விளையாடல. ஆனாலும் ஆரம்பத்திலயும் நன்னா போடுவார், கடைசியிலும் நன்னா போடுவார். இந்த 4 ஸ்பின்னர் விளையாட போறா ஃபார் த மிடில் ஓவர்ஸ். ஒரு அஷோர்டு காம்பினேஷன் நான் நினைச்சேன். ஆனா அவ எதுக்காக மாத்தலன்னு எனக்கு புரியறது. ஷமி இஸ் அ கிளாஸ் பவுலர் அண்ட் வின்னிங் டீம் மொமெண்டம் எனக்கு புரியறது. ஸோ அதை பத்தி நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஆஸ்திரேலியா 11 நம்ம பார்த்தோம்னா இந்த 11 பார்த்த உடனேயே எனக்கு தெரிஞ்சு போச்சு அவன் அந்த மேட்சை தோக்கதான் போறான்னு தெரிஞ்சு போச்சு. 2 சேஞ்ச், ஒரு தப்பான ஒரு மாற்றம் அவளோட இதுல இருந்து. கூப்பர் கானலி ஒரு பிளேயர், ஒரு யங் பிளேயர் எப்ப இந்த மாதிரி ஒரு ஒகேஷன்ல எடுத்துன்னு வரணும்னா அவ டெஸ்ட் பண்ணி பேக்கிங் கொடுத்துட்டு எடுத்துன்னு வரணும். கூப்பர் கானலியோட பேட்டிங்கையும் பவுலிங்கையும் பார்த்தா அந்த ஸ்ரீலங்கா சீரீஸ் இந்த டூர்ல தான் அவரோட முதல் சீனியர் டீம் மேட்சே விளையாடினாருன்னு நினைக்கிறேன். ஒன்றும் அவ்வளோ பெருசா பண்ணல அந்த திரும்புற பிச்சர்ஸ்ல. அதுக்கப்புறமா அந்த டெஸ்ட் சீரீஸ்ல அந்த பியூ வெப்ஸ்டர் ஆரம்பத்துல அவர் ஆஃப் ஸ்பின்னரா ஆரம்பிச்சார். அதுக்கப்புறமா மீடியம் பேசரா மாறினார். ஆனா இன்னும் அவரால் ஆஃப் ஸ்பின் போட முடியும். கூப்பர் கான்லிக்கு பதிலா அவர் தான் ஸ்பின் போடுற ஸ்ரீலங்கால. ஸோ பேட்டிங்லயும் பேக் பண்ண மாட்டேங்கிறா, பவுலிங்லயும் பேக் பண்ண மாட்டேங்கிறா. ஆனா அந்த மேத்யூ ஷார்ட் நான் அப்ப அந்த ப்ரீவியூ வீடியோ சமயத்துல அவர் இன்ஜூர் ஆயிருந்தாருன்னு தெரிஞ்சது. ஆனா எந்த பிளேயர் கொண்டு வந்திருந்தான்னு எனக்கு தெரியல அப்ப. அதனாலதான் ஒரு ஃப்ரண்ட் லைன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இந்த ஸ்குவாட் அப்ப இருந்தபடி நான் சொன்னது ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்க்கு. அவர் இந்த ஸ்லோ பிச் தான் அவருக்கு பத்திருக்குமா, அவர் ஃபார்ம்லயும் இல்லை, நான் ஒத்துக்கிறேன். ஆனா கூப்பர் கானலியே கொண்டு வருவான்னு நான் நினைச்சே பார்க்கல. அப்புறம் 2வது இது இந்தியா ஸ்பின்னை வச்சு அடிக்க முடியாது. அப்ப ஸ்பென்சர் ஜான்சன் மாதிரி ஒரு பவுலர் ஓகே ரன் கொடுக்கலாம். ஆனா அவரும் இந்த பெண்ட் வாட்சஸையும் ஓப்பனிங் போடுவாளா இல்ல தன்வீர் சங்கா அவருக்கு பதிலாக எடுத்துட்டு வருவாளா? இந்தியாவுக்கு வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர் இருக்கிறதுனால இந்த 4 ஸ்பின்னர் வச்சுன்னு போடுறா. இவர் ஆடம் ஜாம்பா தவிர நாடுலயே அவரோட இதுக்கு எந்த ஸ்பின்னர் இருக்கா? கிடையவே கிடையாது. ஸ்ட்ரெங்த்தை விட்டுட்டு ஸ்பின் இந்தியா வச்சு ஸ்பின் அடிக்க போறா. ஸ்பின்னோட இந்தியா அடிக்க போறாலாம். அது எனக்கு புரியவே இந்த லாஜிக்கே. அந்த 2 இது பார்த்த உடனே கண்டிப்பா ஆஸ்திரேலியா தோக்க தான் போறான்னு தெரிஞ்சு போச்சு. In terms of on-field tactical calls, it didn't do much. நான் கரெக்டா பேட்டிங் எடுத்த ஸ்டீவ் ஸ்மித் டாஸ்ல. Unfortunately, because of the selection, they had no chance to win the match. அப்புறம் இப்ப கூப்பர் கான்லி 9 பந்து விளையாடி ஒரு ரன்னே அடிக்கல. இப்ப 2 விஷயம் பண்ணியிருந்திருக்கலாம். அவர் தான் கூப்பிட போறோம்னு இருந்ததுன்னா அந்த ஜாஷ் இங்கிலீஷ் அவர் டாப் 5ல எங்க வேணாலும் விளையாடலாம். அவரை ஓப்பனிங் இறக்கிட்டு அந்த ஆரோன் ஹார்டி மிடில் ஆர்டர்ல விளையாடுறவர். நான் ஓப்பனிங் விளையாடக்கூடாதுன்னு சொன்னேன், மிடில் ஆர்டர்ல விளையாடலாம். அவர் மிடில் ஆர்டர்ல விளையாடி அவர் போடுறச்சே கொஞ்சம் சி மூவ்மெண்ட்டும் இருக்கும். அது எப்படி ஒரு காம்பினேஷனா இருந்திருக்கும். அப்புறம் ஸ்பென்சர் ஜான்சன் அஹெட் ஆஃப் தன்வீர் சங்கா, அதை விட்டு இந்த காம்பினேஷன் இது வெரி காம்பினேஷன் தட் டிட் நாட் கோ அட்வான்டேஜஸ் ஃபார் தம் அட் ஆல். ஒரு 2 ப்ரெஷர் பாயிண்ட் தான் இருந்தது இந்தியாவுக்கு இந்த மேட்ச்லயே. அதாவது
டிராவிஸ் செட் ஆரம்பத்துல கொஞ்சம் அமைதியா இது பண்ணிட்டு ஹர்திக் பாண்டியா ஐ அக்ரி வித் வாட் ஆர் அஸ்வின் said in his preview வீடியோ. நானும் ப்ரீவியூ வீடியோல என்ன சொன்னேன்னா, முகமது ஷமி முதல் ஓவர் போடுவார், வருண் சக்கரவர்த்தி கண்டிப்பா 2வது ஓவர் போடுவார் தான் நான் நினைச்சேன். ஹர்திக் பாண்டியா அந்த சமயத்துல அடி வாங்கிறது ஒரு இன்னெவிட்டபிலிட்டி. ஆரம்பத்துல கொஞ்சம் நின்று வந்ததுனால டிராவிஸ் ஹெட் could not get used to the pace of the wicket. அதுக்கப்புறம் வச்சு அடிச்சார் டிராவிஸ் ஹெட். ஒரு கிஃப்ட் இந்தியாவுக்கு எதுனா, வருண் சக்கரவர்த்தி அந்த முதல் பந்து போட்ட உடனே ஒரு லாங் ஆஃப் ஃபீல்டர் இன் பிளேஸ் ஒரு கேவலமான ஒரு ஆப்ஷன் எடுத்து டிராவிஸ் ஹெட் முதல் பந்துலேயே விக்கெட் கொடுத்துட்டார். அவர் மட்டும் கொஞ்சம் பொறுமையா விளையாடி இருந்தா ஆஸ்திரேலியா அன்டைம்லி விக்கெட்ஸ் லூஸ் பண்ண உடனே they have got 264 which is 16 runs under par. இப்ப ஒரு சில பேர் கொஞ்சம் பொறுப்போட விளையாடி இருந்தா ஷுவரா ஒரு 20 ரன் மேல வந்திருக்கும். and they could have looked to challenge India much more, that too they play the right combination. அவ ஒரு எண்ட்ல இருந்து அவ ரொம்பவே ஒரு கோட்டை விட்டா, அதனாலதான் அவ அந்த 2வது அட்வான்டேஜஸ் பொசிஷன்ல இருந்து அந்த அலெக்ஸ் கேரி ரொம்ப நல்லா விளையாடிட்டு இருந்தாரு. கிளாசிக்கல் ரிஸ்க் ஃப்ரீ அப்ரோச். என்னன்னா அந்த ஆஃப் சைட் மேல தூக்கி அடிப்பார், லாஃப்டட் டிரைவ். அந்த ஷாட் விளையாடி நிறைய தடவை 4 அடிச்சார். ஸோ ரியலி பிளேட் வெல். ஸ்டீவ் ஸ்மித்தும் அப்புறமா இறங்கி வந்து அடிச்சுட்டு இருந்தார். ஸோ அந்த பார்ட்னர்ஷிப் போச்சு 198 for 4. நான் நினைச்சேன் ஆஸ்திரேலியா ரியலி இந்த பாக்ஸ் சீட்டுன்னு நினைச்சேன். அப்புறம் ஸ்டீவ் ஸ்மித் நல்ல வேலை, முகமது ஷமி இந்த ஃபுல் டாஸ் போடுறச்சே ஸ்டீவ் ஸ்மித் அடிக்க பார்த்துட்டு அவுட் ஆயிட்டார். அப்புறம் வழக்கம் போல மேக்ஸ்வெல் வந்து 6 அடிச்சுட்டு நேரா வர பந்துக்கு அவுட் ஆயிட்டு போயிட்டார். அதுலேருந்து தான் இந்த இன்னிங்ஸ் ரிலி they could not capitalize more from Australia. அப்பேலேருந்தே from 205 for 6 in 37.3 அந்த கடைசியில வரவாலாம் கொஞ்சம் சிங்கிளா அடிச்சு they got to 264 also after Alex Carey was dismissed. இப்படி பண்ணியே 264 வந்ததுன்னா ஷுவர்லி கொஞ்சம் பொறுப்போட விளையாடிருந்தா they could have got to 280 odd. இப்ப இந்தியன் பவுலிங்கை பார்த்தோம்னா எனக்கு ஸ்பின்னர்ஸோட அவுட்புட்டை பார்த்தா ஒரு பெரிய ஆச்சரியமே கிடையாது. ஏன்னா நான் போன வீடியோல கொஞ்சம் நிறைய தடவை சொன்னேன், வருண் சக்கரவர்த்தி 5 விக்கெட் எடுத்தது அத்தோட எந்த ஸ்பின்னராவது இந்த வென்யூல இந்த டோர்னமெண்ட்ல 2 விக்கெட்டுக்கு மேல எடுத்தது கிடையாது. நம்ம இன்னைக்கும் பார்த்தோம், நம்ம 2 விக்கெட் மேல யாராவது ஒரு ஸ்பின்னர் எடுத்தாலா? எடுக்கல. ஃபாஸ்ட் போலரை வச்சுதான் அடிக்கணும் இந்த வென்யூல. முகமது ஷமி என்ன ஒரு சந்தோஷம் பட வேண்டிய ஒரு விஷயம்னா, அவர் வந்து அதாவது நோயிங் த ஸ்பின்னர்ஸ்க்கு விக்கெட் விழலன்னு சொல்லிட்டு நியூ பால்ல போட்டோன்னே ரோஹித் சர்மா வந்து நடு ஓவர்லயும் கொண்டு வந்தார், அப்புறம் கடைசியில கொண்டு வந்தார். ஒரு குரூஷியல் டைம்ஸ்ல ஒரு எக்கனாமிக்கல் ஓவர் போட்டு இல்லைன்னா விக்கெட் எடுத்தார். 3 for 48 and 10. ரொம்பவே ஒரு சந்தோஷமா இருந்தது அந்த பர்ஃபார்மன்ஸை பார்த்தோன்னே. ஒரே ஒரு போல தான் அடி வாங்கினது ஹர்திக் பாண்டியா. அவர் வந்து 5 ஓவருக்கு மேல போடுறதே கிடையாது. அதனாலதான் வித் அதர் பவுலர்ஸ் யூ ஹவ் காட். இந்த துபாய் மேட்ச்ல பார்த்தோம்னா ஒரு ஸ்லோ பர்னர், அது ஒரு சில சமயம் இருக்கும், விக்கெட் விழ மாட்டேங்கிறது, ஸ்பின் டாமினேட் அட்டாக்கை தான் வச்சிருந்திருக்கா, விக்கெட் விழ மாட்டேங்கிறது, அந்த அப்போனன்ட் பில்ட் அப் பார்ட்னர்ஷிப் அந்த கேள்வி கேட்கும் போது கரெக்டா ஒரு டைம்லி விக்கெட், ஒரு பார்க்கு அடியில ஒரு ஸ்கோர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இந்த பேட்டிங் சேசஸ் இட் டவுன் வித்வுட் அஸ் மச் ஃபர்ஸ்ட். அதுதான் இந்தியா டெம்ப்ளேட். பேட்டிங் ஃபர்ஸ்டும் ஜெயிச்சிருக்கா, பேட்டிங் செகண்டும் ஜெயிச்சிருக்கா. தே பிளேயிங் வெரி வெல். நான் எதனால ஆஸ்திரேலியா பத்தி நான் நிறைய பேசியிருக்கேன்னா, இந்தியா பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. எல்லா இதுலுமே டிக் பண்ணிட்டா. இன்னைக்கு விராட் கோலி ஒரு நல்ல ஃபென்டாஸ்டிக் இன்னிங்ஸ், ஸ்ரேயஸ் ஐயரும் நல்லா விளையாடினார். கடைசியில ஓகே அந்த பவுண்டரி அடிக்கணுமா இருந்தது, பட் ஸ்டில் ஐ தாட் இந்தியா ஒரு அண்டர் கண்ட்ரோல். அந்த 6 ஓவர் மேல போனதுனாலதான் இட் வாஸ் தட் சிச்சுவேஷன். பட் இந்தியா வாஸ் ஸ்டில் அண்டர் கண்ட்ரோல். தே வுட் நாட் கோயிங் டு லூஸ் த மேட்ச் அட் தட் பாயிண்ட் இன் டைம். அதனாலதான் நான் அதை பத்திலாம் ஒன்றும் பெருசா சொல்ல மாட்டேன். ஒரு கிளினிக்கல் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் இந்தியான்னு தான் சொல்லுவேன். இப்ப ஆஸ்திரேலியா நம்ம பார்த்தா தன்வீர் சங்கா none for 41 in 6 overs. ஸ்பென்சர் ஜான்சன் 41 ரன் கொடுத்திருந்தாலும் he can be a wicket taking bowler despite he can go for runs. அவர் வந்து அந்த நேத்தன் வந்து நியூ பால் போலரே கிடையாது. அவர் வந்து if you are looking to defend an under par score against his batting lineup, bowling with new ball வாய்ப்பே கிடையாது. 2 for 0.9 and 10. அவரோட ரோலை பிளே பண்ற ஒரு டிஃபென்சிவ் போலர். அவர் வந்து நியூ பாலை போய் அட்டாக் பண்ணுன்னு சொன்னா அது ஒரு நியாயமே இல்லாத ஒரு இது.
அரம் சாம்பா கடைசியில கொஞ்சம் 6 கொடுத்ததுனால 2 ஓவர்ல 10 ஓவர்ல 60ன்னு வந்துட்டார். அவருக்கு அதோட ஒன்னும் ஒரு பெருசா ஒரு ப்ரெஷர் போடுற மாதிரி ஒரு பவுலர் யாருமே இல்லாதனால ஆஸ்திரேலியா அந்த மேட்ச் தோத்தது எனக்கு ஒரு ஆச்சரியம் படுற விஷயம் கிடையாது. இப்ப 2 விஷயம் நான் சொல்ல போறேன். நேத்தன் லயனை எதுக்காக கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறான்னு புரியல. அவர் இந்த மாதிரி பிச்சர்ஸ்ல ஷோர்லி கேன் பிளே அஸ் ஸ்பின்னர். அதுக்கப்புறம் நான் அந்த பியூ வெப்ஸ்டரையும் நான் எடுத்துன்னு வந்திருப்பேன் இன் பிளேஸ் ஆஃப் கூப்பர் கானலி. அவர் மேத்யூ ஷார்ட் மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பிளேயரா கிடையாது. ஆனா வேணும்னா மீடியம் பேஸ் போடுவார், வேணும்னா ஸ்பின் போடுவார். இப்போ ஒரு கரெக்டான செலெக்ஷன் பண்ணி ஒரு பேட்டிங்கும் ஒரு கிளாசிக்கல் ஒரு டெக்னிக் அவருக்கு. அவர் டாப் 4லயும் விளையாடக்கூடிய ஒரு பிளேயர். இப்ப ஜாஸ் இங்கிலீஷோட பொசிஷனை இது பண்ண வேண்டாம்னு இருந்ததுன்னா ஷுவர்லி அந்த பியூ வெப்ஸ்டரை இறக்கியிருந்திருக்கலாம். அவர் இந்த 9 பந்து விளையாடிட்டு ஒரு ரன் கூட அடிக்காத அவுட் ஆகிறதோட பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்துருப்பார். அதை நான் பண்ணியிருந்திருப்பேன். எதுக்கா திடீர்னு 2 இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் கூப்பிட்டான்னு புரியல. இப்ப தன்வீர் சங்கா பத்தி பேசினா பங்களாதேஷ் இந்த 2024 ரிஷாத் ஹுசைனை எல்லா ஒயிட் பால் மேட்சுக்கும் விளையாடி ஒரு பேக்கிங் கொடுத்தா. அவர் மெதுவா இம்ப்ரூவ் பண்ணி இந்தியா கிட்ட அந்த மேட்ச் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபில நல்லா போட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இது பண்ணாத தன்வீர் சங்கா எவ்வளவு மேட்ச் விளையாண்டிருக்காரு, கூப்பர் கான்லி எவ்வளவு மேட்ச் விளையாண்டிருக்காரு. அவர் 2 பேரையும் போறதுல ஒரு நியாயமே கிடையாது. ஸோ அன்பார்ச்சுனேட்லி தோஸ் 2 calls doomed Australia for this match. They are playing very well. I expect them to win the trophy. இப்போ அடுத்த மேட்ச் ப்ரீவியூன்னு பார்த்தோம்னா நியூசிலாந்து வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா இன் லாகோர். இப்போ நியூசிலாந்து 11 ஒரு மாற போறது கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அது எப்படி போகுதுன்னா வில்லியங், சச்சின் ரவீந்திரா, கேன் வில்லியம்சன் 3, டாம் லேத்தன் 5 தான் இருக்கிறா. நான் ஒன்னும் சொல்லுவேன் 4 தான் இருக்கணும்னு சொல்லுவேன். டாம் லேத்தம் 4, டரெல் மிச்சல் 5, கிளென் பிலிப் 6, மைக்கேல் பிரேஸ்வெல் 7, மிச்சல் சாண்ட்னர் 8, கைல் ஜேமிசன் 9, மேட் ஹென்ரி 10, வில் ஓரோக் நம்பர் 11. இப்ப வில்லியங் போன மேட்ச் 22 ரன் அடிச்சுட்டார். ஆனா அவரை திருப்பி உக்காத்தி வச்சுட்டு தேவன் கான்வே நான் போன வீடியோல சொன்ன மாதிரி அது பண்ணக்கூடாது. ஏன்னா அது ஒரு கடைசி சமயத்துல நாக் அவுட் மேட்ச்ல டீம் தட் ஹஸ் டன் வெல் ஓப்பனிங் காம்பினேஷனை வச்சு விளையாடுற மாதிரி இருக்கும். அது பண்ணக்கூடாது. அப்புறம் 2வது விஷயம், கைல் ஜேமிசன் துபாயில சீமர்ஸ்ல மோர் அசிஸ்டன்ஸ் அப் ஃப்ரண்ட் தேன் இன் லாகோர். அவர் மெதுவா தான் போடுவார். ஆரம்பத்துல என்ன போல கடைசியில நான் எதிர்பார்த்த மாதிரி அடி வாங்கினர். லாகோர்ல இந்த எக்ஸ்ப்ளோசிவ் சவுத் ஆப்பிரிக்கன் பேட்டிங் கிட்ட மெதுவா போட்டு கடைசி ஓவர்ல மெதுவா போட்டா சேம அடி வாங்கிடுவார். அதனாலதான் ஐ ஸ்டில் சே ஐ கான்டெம்ப்ளேட் பிளேயிங் நேத்தன் ஸ்மித். Maybe they will think, okay, and the new ball Kyle Jamieson, Matt Henry wicket, if they take the wickets na will rock first change it will strengthen that new ball attack in யோசிக்கலாம். நேத்தன் ஸ்மித் வேகமா போடுவார். அதனாலதான் நான் என்ன நினைச்சேன்னா they could contemplate playing him again ahead of Kyle Jamieson. அவ அதை பண்ற மாதிரி தெரியல. ஸோ இதுதான் அவளோட டீம். அதோட there's no real selection கனன்றம். இப்ப சவுத் ஆப்பிரிக்கா ஒரு சில இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருந்தது. பட் ஐ திங்க் திஸ் வே தேல் கோனா ரயன் ரிக்கில்டன், டெமா ராசிர் வந்தத் ஹுசைன், எய்டன் மாக்ரம், ஆண்ட்ரி கிளாசன், டேவிட் மில்லர், வியான் முல்டர், மார்க்கோ யான்சன், கேஷவ் மகாராஜ் அட் நம்பர் 9, கஹீஸ்வர் அபார் அட் 10. அப்புறம் நான் தப்ரே ஷம்சியை தான் விளையாடுவேன். ஆனா அவள் லுங்கின்கிரி விளையாடுவாளா இருக்கும். ஏன்னா அவள் போன மேட்ச் ஜெயிச்சதுனால. இப்ப நான் தப்ரே ஷம்சியை தான் விளையாடணும்னு நான் சொல்லுவேன். 20 ஓவர் ஸ்பின் பாகிஸ்தான்ல யூ ஹேவ் டு பவுல். மார்க் கிராமவிச்லாம் இந்த அஷோர்ட் பேட்டிங் எனக்கு எதிராக ஏமாத்துறது. ஐ டு நாட் திங்க் தட் வில் பி இந்தியா வர் புஷ்டு டு பீட் தெம். அது ஒன்றும் அதாவது 30 ஓவர் முடிஞ்ச உடனே ரன் ஆஃப் பால் தான் இருந்தது கடைசியில. அதுக்கப்புறமா ரியலி த இந்தியா broke the back of the chase. அதாவது கடைசியில நியூசிலாந்து did not have a chance சொல்லலாம். ஆனா வெரி குட் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின் ஆல் த்ரூ த லைன் அப். அவா கிட்டலாம் எய்டன் மாக்ரம் இந்த 300 பேட்டிங் இந்த 300 கைண்ட் ஆஃப் பேட்டிங் பிச்ல எய்டன் மாக்ரம் வச்சு ஏமாத்தணும்னா அது பண்ண முடியாது. தப்ரே ஷம்சி தான் விளையாடணும். யூ கேன் ஆல்சோ பி விக்கெட். ட்ரெடிஷனலி இந்த ட்ராக்ல ஒரு பெருசா ஸ்பின்னர்ஸ் நாட் ரன் த்ரூ த அப்போனன்ட். பட் சட்டன்லி இஸ் ஃப்ரண்ட் லைன் ஸ்பின்னர் தப்ரே ஷம்சி பி பெட்டர் ஆப்ஷன் தன் பிளேயிங் நுகின்கிரி. இந்த ஸ்லோவர் பால்லாம் போட்டா அவர் செம அடி வாங்கிடுவார். இப்ப மார்க்கோ யான்சன் முதல் 5 ஓவர் உண்டு, கடைசி ஓவர்ல அடி வாங்கிடுவார். பிரபாதா கேன் போல் ஆல் 3 phases. மகாராஜ் வெரி குட் பவுலர். அதோட வியான் முல்டர் கொஞ்சம் லெங்த் அடிப்பார், 135 போடுவார். will not really be something the New Zealand batsmen lose a sleep for.
அதுக்கப்புறம் லுங்கிங்கிரி போட்டர்னா ஒருவேளை நியூசிலாந்து முதல் பேட்டிங் பண்ணா ஸ்கோர் above 300 சவுத் ஆப்பிரிக்கா will find it difficult. அதான் தப்ரேஷ் ஷம்சி விளையாடியே ஆனும். அடுத்தது வந்து இப்படி பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட் இப் தே இது அதாவது number 7 slotல வியான் முல்டர் has been going okay with the bat and he can bowl a bit of medium pace. இப்போ கோர்பின் போஷ் because he been going for runs when he has bowled அந்த ட்ரை சீரீஸும் நம்ம பார்த்தோம். ஆனா அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆவரேஜ் 41 ரன் வச்சுட்டு ஆவரேஜ் வச்சிருக்காரு. இப்ப அவ என்ன பண்றா நான் நினைக்கிறேன்னா, இப்ப வியான் முல்டர் கேன் play that explosive role at the end. கோர்பின் பாஷ் அந்த பவர் ஹிட்டரான்னு கேட்டா சொல்ல முடியாது. அதனாலதான் வியான் முல்டர் கொடுக்கற ரன்னு அவர் கடைசியில திருப்பியும் அடிக்க முடியும். ஆனா கார்பின் பாஷ் கேன் பி தட் எக்ஸ்ப்ளோசிவ் பிளேயர் அட் த எண்ட்? ஐ டோன்ட் திங்க் ஸோ. மேபி தேர் ப்ரையர்டைசிங் த பேட்டிங் எல்லாம் பண்ற மாதிரி இருக்கு. வியான் முல்டர் வந்து என்ன பவுலிங் வீக்குன்னு தெரியும், நான் அவ எவ்வளோ அடிச்சாலும் ஐ காட் த பேட்டிங் டு ஸ்கோர் இட் அகேன்னு தேர் திங்கிங் தட் வே. ஆனா தப்ரேஷ் ஷம்சி லுங்கிங்கிரிக்கு பதில் விளையாடியே ஆடி. இப்போ இந்த மெட்ரிக்ஸ் அட் திஸ் வென்யூன்னு பார்த்தோம்னா, அதாவது இந்த முதல் 15-20 ஓவர் வந்து செட்டிங் ஃபேஸு. இப்போ நியூசிலாந்துக்கு வில் யங், ரச்சின் ரவீந்திரா, கேன் வில்லியம்சன், டாம் லேத்தம். சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ரயன் ரிக்கில்டன், தேம் பஃபூமா, ரசீம் ஹசன், எய்டன் மார்க்ரம். இப்போ நியூசிலாந்துக்கு வந்து வில் யங் has been in good form, ரச்சின் ரவீந்திரா fantastic 100 against பங்களாதேஷ், கேன் வில்லியம்சன் வந்து ஒரு கிளாஸ் பிளேயர், டாம் லேத்தம் also been in good form. இப்போ அதுவும் they have got technically sound players who can really set things up in 20 overs. இப்போ சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ரயன் ரிக்கில்டன் இன்ஃபார்ம் பட் எக்ஸ்ப்ளோசிவ் பிளேயர், பஃபூமாஸ் இன் குட் ஃபார்ம், ரசீப் ஹசன் வெரி குட் ஃபார்ம், எய்டன் மார்க்ரம் மெதுவா ஃபார்முக்கு வரும். ஸோ அது ஒன்றும் பெருசா எட்ஜ் மாதிரிலாம் எனக்கு தெரியல. ரயன் ரிக்கில்டன் இஸ் கன்சிஸ்டன்ட்லி பிளேயிங் வெல். அதர் 3 கேன் பை த டைம் அட் ஸ்டார்ட் ஆல்சோ. அது ஒன்றும் பெரிய எட்ஜுன்னு நான் சொல்ல மாட்டேன். நடு ஓவரில் அந்த எத்துன்னு போகிறது, அதாவது இந்த மிடில் ஓவர்ஸ் அந்த குட் பேட்டிங் ட்ராக்கு. டயல் மிச்சல், குவென் பிலிப்ஸ், மைக்கேல் பிரேஸ்வெல், மிச்சல் சாட்னர். சவுத் ஆப்பிரிக்கா பக்கம் பார்த்தா ஹென்ரிக் கிளாசன், டேவிட் மில்லர், வியான் முல்டர், மார்க்கோ யான்சன். இந்த எக்ஸ்ப்ளோசிவ்னஸ்ல கண்டிப்பா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எட்ஜ் இருக்கு. அதோ யூ காட் மிச்சல், குவென் பிலிப்ஸ், தென் மைக்கேல் பிரேஸ்வெல் இஸ் நாட் அ பவர் ஹிட்டர், நைதர் இஸ் மிச்சல் சாட்னர். அப்புறம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஸ்ட்ரைக் அப் ஃப்ரண்ட்னு பார்த்தா இப்போ ஒரு 2 மெயின் ஃபாஸ்ட் பவுலர் எடுத்திருந்தா கூட, ஏன்னா வியான் முல்டர் தான் விளையாட போற, will not include him in that equation. இவா வந்து கைல் ஜேமிசனா நேத்தன் ஸ்மித் தான் தெரியல, கைல் ஜேமிசன் தான் விளையாட போறதா இருக்கும். ஸ்ட்ரைக்கிங் அபிலிட்டின்னு பார்த்தோம்னா அவளுக்கு மார்க்கோ யான்சன், கஹிசோ ரபாதா. இங்க வந்து Matt Henry, Will Rock as a combination, I would say that they're in better form if you compare. Jansen போன match 3 wicket எடுத்துட்டார், but the quality of bowling I would still say Matt Henry, Will Rock have been better. Kyle Jamieson-ம் விளையாடினா அவ்வளோ எடுக்காது. அந்த லாகோர்ல வந்து will not be as much assistance as in Dubai. So மெதுவா போட்டுனா he may also go for runs. As a combination I would still say New Zealand slightly it edges out as a combination despite Rabada is there for South Africa. அப்புறம் நடு ஓவரில் ஸ்பின்னர்ஸ் அவ்வளோ பெருசா அடிக்காது, பட் டு பி எக்கனாமிக்கல் ஸ்பின்னர்னு பார்த்தோம்னா நியூசிலாந்துக்கு நிறைய எக்கனாமிக்கல் ஸ்பின்னர் இருக்கா, ஆனா விக்கெட் எடுக்கக்கூடிய ஸ்பின்னர்ஸ் கிடையாது. இப்போ சவுத் ஆப்பிரிக்கா கேஷவ் மகாராஜ், தப்ரேஷ் ஷம்சி விளையாடினா இக்குமே அட்டாக்கிங் ஸ்பின்னர். ஸோ டிஸ்பைட் நியூசிலாந்து ஹவ் காட் அ லாட் ஆஃப் ஸ்பின்னர்ஸ், சவுத் ஆப்பிரிக்கா காட் த ஃப்ரண்ட் லைன் ஸ்பின்னர்ஸ். என்னன்னா அதுக்கு ஒரு பெரிய ஷம்சி விளையாடினா ஒரு பெரிய ஏஜென்ட் சொல்ல மாட்டேன். ஸோ ஓவரால் இப்போ நான் இங்கிலீஷ் சேனல்ல நான் சவுத் ஆப்பிரிக்கா தான் சொன்னேன். ஐ ஸ்டில் நாட் ரைட் ஆஃப் நியூசிலாந்து. ஆனால் எனக்கு என்னமோ பிகாஸ் ஆஃப் த எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா, ஐ ஹாவ் அ ஃபீலிங் தட் சவுத் ஆப்பிரிக்கா வில் கெட் திஸ் டன் அண்ட் தேர் ஃபேஸ் இந்தியா அகெயின் இந்த ஃபைனல். எப்படி போட்டுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இருக்கிற ஃப்ரெண்ட் கிட்டலாம் அனுப்புங்க. ஸோ மை ஒப்பீனியன் வாட்ச் யூ.